அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். வெளிநாடு சம்பந்தமான கேள்விகள் நமக்கு நிறையவே வருதுங்க. வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு ஏற்படும்? அவங்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகள் நல்லா இருக்குமா? அப்படிங்கிறத நீங்க ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படிங்கிறத விட, நம்ம ஏழ்பி ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வெளிநாடு வேலை உங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதாங்கிறத ஜஸ்ட் உங்களுடைய ஜாதக கட்டத்த பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு நம்ம ஒரு உதாரண ஜாதகம் பார்த்துருவோமா? ஏன் ஏஎல்பி ஜோதிடம் பார்ப்பதற்கும், படிப்பதற்கும் எளிமை அப்படிங்கிறத சொல்றோம்னா, பாருங்க, இப்ப இதுக்கு ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கோம். இதெல்லாம் அந்த கட்டத்தினுடைய பெயர்கள். உங்களுடைய ஜாதக கட்டத்துல ஏஎல்பி அப்படிங்கிறது எந்த கட்டத்தில் இருந்தாலும், அது என்னங்கிறத நீங்களே இப்ப புரிஞ்சுக்கலாம். இப்ப ஏஎல்பின்னு நான் ஒரு கட்டத்துல போட்டிருக்கேன். அந்த கட்டத்துக்கு பேர் என்ன? கடகம். கடக லக்னம் உங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்க உள்ளீடு கொடுக்கும்போது, இந்த 12 கட்டங்கள்ல ஏதாவது ஒரு கட்டத்துல ஏஎல்பின்னு இருக்கும். இந்த கட்டத்துல ஏஎல்பின்னு இருந்தா அது கடக லக்னம். இல்ல இந்த கட்டத்துல இருந்தா அது துலாம் லக்னம். இந்த லக்னத்துல இருந்தா கும்ப லக்னம். இங்க இருந்தா மேஷ லக்னம். இங்க இருந்தா ரிஷப லக்னம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உதாரண லக்னம் கடக லக்னத்திற்கு வெளிநாடு சம்பந்தமா பார்ப்போமே. இப்ப வெளிநாடுன்னா 2 நிகழ்வை மட்டும் பார்த்தா போதுங்க. யாரை பார்க்கணும்? ஒண்ணு நான்ங்கிறது யாரு? ஜாதகர். இந்த ஜாதகர்னா அது ஏஎல்பி லக்னம். இந்த ஏஎல்பி லக்னத்தின் அதிபதி யாரு? சந்திரன். இன்னொன்னு வெளிநாடு. இந்த வெளிநாடு என்பது 12வது பாவகம். இந்த 12வது பாவகத்தை வெளிநாடுன்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த 12வது வீடு, இந்த வீட்டின் அதிபதி யாருன்னா புதன். இந்த புதனும் சந்திரனும் நல்ல இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு சிறப்பாக இருக்கும். குறிப்பா இந்த சந்திரனும் புதனும் 12ல் இருந்தால் வெளிநாடு சிறப்பு. அவ்வளவுதான். வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சொல்லுங்க? இவ்வளோ சிம்பிளா வேற எதுலையாவது பலன் எடுக்க முடியுமா என்ன? சரி, இதுவே இன்னொரு லக்னம் போடலாமே. இப்ப மீன லக்னம். இந்த லக்னம் ஏஎல்பியா இருக்கு.